ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 24 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மைதிலி ரேவதி கிட்ட கேக்குறாங்க, சரி ரேவதி, இந்த கல்யாணம் உனக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, மைதிலி அக்கா, என்னோட வாழ்க்கையில நிறையவே ட்விஸ்ட் நடந்திருக்கு. அத பத்தி உங்ககிட்ட ஒரு நாள் நிறையவே சொல்றேன். ஆனா இது அரேஞ்ச் மேரேஜும் கிடையாது, லவ் மேரேஜும் கிடையாது. இது கேட்டதோட மைதிலிக்கே, ஓ அப்படியா, ரொம்ப ட்விஸ்டோட உன் கல்யாணம் நடந்திருக்கும் போலயே அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா, ரொம்பவே நிறைய ட்விஸ்ட் நடந்துச்சு. கடைசி நேரத்துல நான் இவரைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. அம்மாவோட பிடிவாதத்தினாலதான் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா அவரு உண்மையாவே ரொம்ப நல்லவரு. அவரு என்னோட லைஃப சேவ் பண்றதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. சோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் இன்னொரு நாள் உங்ககிட்ட சொல்றேன். சோ இந்த கோவில் திருவிழாவுக்கு நீங்க ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு போகணும்? சரி வாங்க சாமி எல்லாம் கும்பிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு மைதிலிய ரேவதி கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்பதான் மைதிலிக்கு திடீர்னு போன் வருது. அப்ப ரேவதி கேக்குறாங்க, யாரு போன் பண்றது? மைதிலி சொல்றாங்க, அத்தைதான் போன் பண்றாங்க, என்னாச்சுன்னு தெரியல, இரு போன் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சொல்லுங்க அத்தை. அப்ப அவங்க சொல்றாங்க, மைதிலி எங்கம்மா இருக்க? மைதிலி சொல்றாங்க, அத்தை, ரேவதியோட கோயிலுக்கு திருவிழாவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னல. அப்ப மைதிலி சொன்னதை கேட்டுட்டு ஜானகி சொல்றாங்க, இது மாதிரி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, அதான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரலாம்னு பார்த்தேன். இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, ஐயோ அத்தை, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரேவதி கேக்குறாங்க, என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா? மைதிலி சொல்றாங்க, ஆமா ரேவதி, அத்தைக்கு உடம்பு சரியில்லையா. நான் வேற அவங்கள வயசான காலத்துல இப்படி தனியா விட்டுட்டு வந்துட்டேன். சோ நான் போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இன்னொரு நாள் நான் கண்டிப்பா கோயிலுக்கு வரேன். இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, கோவிலுக்கு உங்களால நிம்மதியா சாமி கும்பிட முடியலையே. இதை கேட்டுட்டு அந்த மைதிலி சொல்றாங்க, பரவாயில்ல இருக்கட்டும் ரேவதி, அதோட உன்னோட ஹஸ்பண்ட வேற பாக்கணும்னு நினைச்சேன். சோ இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னொரு நாள் கண்டிப்பா உன்னோட ஹஸ்பண்ட சந்திக்கிறேன், சரியா? சோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட மைதிலி சொன்னதை கேட்டுட்டு ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, நான் வேணா யாரையாவது கொண்டாந்து விட சொல்லவா? மைதிலி சொல்றாங்க, இல்ல ரேவதி, உன்னோட ஹஸ்பண்ட் இந்த கோவில் பிஸியில ரொம்பவே பிஸியா இருக்காரு அப்படின்னு தெரியுது. சோ அவர் இருக்கட்டும், நான் கிளம்புறேன். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் மைதிலி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. மைதிலி போனா அடுத்த செகண்ட் கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திக்கும் பரமேஸ்வரியும் வராங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, ராஜா எங்க போயிருந்த? எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு உன்னை இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். கடைசி நேரத்துல நீ எங்க போன? ராஜா சொல்றாரு, ரேவதி இங்க நிறைய வேலை இருக்கு ரேவதி, அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். உடனே ரேவதியும் சரி ஓகே, இன்னொரு நாள் என் ஹஸ்பண்ட இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பதான் பரமேஸ்வரி கேக்குறாங்க, யாருமா அவங்க? அப்ப ரேவதி சொல்றாங்க, அவங்க பேரு மைதிலி. இது கேட்டதோட கார்த்திகே அதிர்ச்சி, என்ன மைதிலியா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா, ஏன் உனக்கு அவங்கள தெரியுமா? கார்த்திக் சொல்றாரு, இல்ல சும்மா கேட்டேன். இது கேட்டதோட நம்ம ரேவதியும் சரி ஓகே, அம்மா வந்துட்டாங்களான்னு போய் பாக்குறேன் அப்படின்ட்டு ரேவதி போறாங்க. பரமேஸ்வரி நேரா கார்த்திய பார்த்து, என்னப்பா இது? தீபாவோட அண்ணி பேரு தானப்பா மைதிலி, ஒருவேளை அவளா இருக்குமோ? கார்த்திக் சொல்றாரு, பாட்டி, மைதிலி அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. இது கேட்டதோட நம்ம பரமேஸ்வரியும் ஆமாப்பா அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்திக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் நம்ம போன் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்ட்டு நேரா நம்ம ஜானகிக்கு போன் பண்றாங்க. ஜானகியோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து ஜானகி போனை எடுக்கல. கார்த்திக் நினைக்கிறாரு, என்னாச்சு அத்தை போன் எடுக்கல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருக்காங்க. அப்பதான் நம்ம சந்திரா கேக்குறாங்க, அக்கா, திருவிழாவுக்கு போக டைம் ஆகிருச்சு, போகலாமா? சாமுண்டீஸ்வரியும் சரி வா சந்திரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவில் திருவிழாவுக்கு கிளம்புறாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, எந்த ஊருக்கு நம்ம வரக்கூடாது அப்படின்னு ஒத்த கால்ல என்னமோ அதே ஊருக்கு அந்த பரமேஸ்வரி வர வச்சுட்டாளேக்கா, இந்த விஷயத்துல அவ ஜெயிச்ச மாதிரி இருக்கே. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா,
அந்த கிழவிக்கிட்ட ஒன்னும் நான் தோக்கல. இங்க பாரு, என் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன். இதை கேட்டதோட சந்திராவும், ஆமாக்கா நீ பொண்ணுங்களுக்காக வந்திருக்க, ஆனா நான் உனக்காக மட்டும்தாக்கா இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிவா சந்திரா போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி கோவில் திருவிழாக்கு வர நீ வீட்டுக்கு திரும்பி போகும் பொழுது அவமானத்தை மட்டும்தான் நீ சுமந்துகிட்டு போக போற பாரு அப்படின்னு அந்த சந்திரா மனசுல யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கோவில் திருவிழாவுல போய் இறங்க பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட ஓடி வந்து வரவேற்கிறாங்க. வா சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து, இந்த கோவில் திருவிழாவுக்கு நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கறது உனக்கு தெரியும். என் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன், ஒண்ணும் உனக்காக வரல. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, சாமுண்டீஸ்வரி எப்படியோ திருவிழாவுக்கு வந்துட்டேல்ல, எனக்கு அது போதும் சாமுண்டீஸ்வரி. மத்தபடி உன்னோட இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல. என் பேத்திங்க உன்னை எப்படியே வர வச்சுட்டாங்க பத்தியா, சரி வா. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஏ கிழவி தேவையில்லாம பேசாத. அப்ப பரமேஸ்வரி சந்திராவை பார்த்து, சந்திரா இது எனக்கும் என் மருமகளுக்கும் நடக்கிற பிரச்சனை. நீ இடையில வந்து இந்த நாட்டாம பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? என் மருமக என்ன என்ன வேணாலும் பேசலாம், நீ பேசக்கூடாது. நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். சாமுண்டீஸ்வரி பேசுறதுக்கு முன்னாடி நீ என்ன மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பார்த்து பேசு சந்திரா. இது கேட்டதோட சந்திரா ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது திடீர்னு இந்த கிழவி நம்மள இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்ப அந்த ஊர் தலைவர்கள், சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு எல்லாருமே கோவிலுக்குள்ள போறாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் அவங்க அம்மாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன இதை நான் அபிராமிய காணோம் அப்படின்னு. அப்பதான் சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன பரமேஸ்வரி உன்னோட பேரன் உன்னோட பொண்ணு யாரையுமே காணோம்? பரமேஸ்வரி சொல்றாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வந்துருவா இரு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரியும் சரி பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்திக் வந்துட்டு அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமி போன் அட்டன் பண்ணி, சொல்லுப்பா கார்த்திக். அப்ப கார்த்திக் சொல்றாரு, அம்மா கோவிலுக்கு வந்துட்டீங்களா? சாமுண்டீஸ்வரி அத்தை இங்கதான் இருக்காங்க. அபிராமி சொல்றாங்க, கோவிலுக்கு தான்ப்பா நான் வந்துகிட்டு இருக்கேன். கார்த்திக் சொல்றாரு, சரிம்மா நான் இங்க வெயிட் பண்றேன் வாங்க. அதே நேரம் அந்த இடத்துக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு ராஜட்ட, மாப்பிள்ள யாருகிட்ட மாப்பிள்ள பேசிக்கிட்டு இருக்கீங்க? கார்த்திக் சொல்றாரு, அத்தை இது மாதிரி கோவிலுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வரேன்னு சொன்னாங்க, சோ அவங்க கிட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள உங்களுக்காகவும் என் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் நான் இங்க காலடி எடுத்து வச்சேனே தவிர்த்து மத்தபடி இங்க வந்துட்டு எனக்கு வரணும்னு ஒரு பெர்சன்டேஜ் கூட ஆசையே இல்லை. நான் இங்க வந்ததுக்கு முழு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம ராஜா சொல்றாரு, அத்தை ஏதோ ஒரு வழியா வந்துட்டீங்களே அது போதும் இல்ல அத்தை அப்படின்னு. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்க அம்மா திருவிழாவுக்கு வரலையா? கார்த்திக் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவாங்க அத்தை. சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ஒரு கார் வந்து நிக்குது. இந்த காருக்குள்ள இருந்து நம்ம அபிராமி இறங்கி வராங்க. அப்ப கார்த்திக் அங்க இருந்து போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடி போய், அம்மா வந்துட்டீங்களா? அபிராமி சொல்றாங்க, வந்துட்டேன்ப்பா கார்த்தி. அப்ப நம்ம பரமேஸ்வரியும் ஓடி வந்து அபிராமிய, வாமா நாச்சியா. அப்ப அபிராமி சொல்றாங்க, அம்மா அத்தை அண்ணி வேற இருக்காங்க, ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா என்னம்மா பண்றது? அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் என் பேரன் கார்த்தி பார்த்துப்பான், நீ கவலைப்படாம வா அப்படின்னு சொன்னதோட அபிராமியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவிலுக்குள்ள வராங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரி அபிராமிய பாக்குறாங்க. அபிராமிய பார்த்ததோட, எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவளை நான் பாக்குறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி பாக்குறாங்க. அபிராமி சாமுண்டீஸ்வரிய பாக்குறாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு கோவிலுக்குள்ள நிறைய சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அபிராமி வந்தது அவங்களுக்கு தெரியல. அப்ப நம்ம அபிராமி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, அண்ணி எப்படி இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நான் நல்லா இருக்கேன். இந்த கோவில் திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு என்னோட தலையில எழுதிருக்கு, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். மற்றபடி எனக்கு இங்க வரணும் அப்படின்னு ஒரு பெர்சன்டேஜ் கூட ஆசையே கிடையாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அண்ணி நீங்க எப்படிதான் இங்க வர கூடாது அப்படின்னு நீங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கடவுளா பார்த்து உங்களை இங்க அனுப்பி வச்சுட்டாருல்ல. சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்துட்டு, சரி உன் புள்ள கார்த்தி எங்க? அப்ப அபிராமி சொல்றாங்க, அவன் இங்கதான் இருக்கான், முன்னாடியே வந்துட்டானே. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, வந்துட்டான்னு சொல்ற, அவனை நான் பார்க்கவே இல்லையே. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, அவன் இப்பயோ வந்துட்டான் எனக்கு முன்னாடியே,
இங்கதான் ஏதாவது திருவிழாவுல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, சரி. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா, இவ சொல்றது நம்ம மாப்பிள்ள உன் மாப்பிள்ள ராஜாவை தான். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி பாப்போம், ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்துச்சுன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துரும்ல அப்படின்னு. அதே நேரம் ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி அபிராமிய பார்த்ததோட ராஜுவோட அம்மா இங்க வந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க. அபிராமி ரேவதிய பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவ பார்த்தா கண்டிப்பா வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடுவாளே அப்படின்னு நம்ம அபிராமி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நைஸா அந்த இடத்துல இருந்து கோவிலுக்கு பின்னாடி போறாங்க. அப்ப ரேவதி இங்க இருந்து வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அம்மா, ராஜாவோட அம்மா வந்துட்டாங்களா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இன்னும் வரல ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இப்பதான் வந்து ராஜாவோட அம்மாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு, என்னம்மா நீங்க என்ன வரலன்னு சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்ப ரேவதி பார்த்த? ரேவதி சொல்றாங்க, அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருந்தீங்களே. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்த், இங்க பாரு ரேவதி, கோவிலுக்கு வந்ததுல இருந்து நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சோ யாருன்னே எனக்கு சரியா தெரியல. இங்க பாரு, நீ போயிட்டு சாமி கும்பிடு. அப்ப ரேவதி நினைக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இந்த பக்கமா தான் போனாங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு. அபிராமி கோவிலுக்கு பின்னாடி போய் நின்னுகிட்டு, ஐயோ, ரேவதி கிட்ட மாட்டிக்கிட்டமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அபிராமி நேரா கார்த்திக்கு போன் அடிக்கிறாங்க. கார்த்திகிட்ட எப்படியாவது சொல்லி தப்பிக்கணும் அப்படின்னு. கார்த்தியோட போன் ரீச் ஆகுதே தவிர்த்து கார்த்தி போனையே எடுக்கல. அப்ப ரேவதி இங்க இருந்து போறாங்க. அங்க போயிட்டு அபிராமி நிக்கிறத பாத்துட்டு அத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபிராமி ஷாக் ஆகி ரேவதிய திரும்பி பாக்குறாங்க. அபிராமி நிறைய நகை, விலை உயர்ந்த பட்டு புடவை இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி சொல்றாங்க, அன்னைக்கு பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப ரிச்சா இருக்கீங்களே. அப்ப அபிராமி சொல்றாங்க, இதெல்லாம் என்னோட பையன் ராஜா எடுத்து கொடுத்ததுமா, கோவிலுக்கு நல்லா கெத்தா வரணும்னு எடுத்து கொடுத்தாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி வாங்க அத்தை, உங்களை அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். கல்யாணத்துலயும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நீங்க அம்மாவை பார்க்கவே இல்லை. சரி வாங்க, உங்களை அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு அபிராமிய கைய பிடிச்சு ரேவதி கூப்பிடுறாங்க. அப்ப அபிராமி ஷாக் ஆகி, ஐயோ, அன்னிக்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாளே, ஐயோ, அன்னைக்கு நான் யாருன்னு தெரியணுமே, பிரச்சனை ஆயிருமே அப்படின்ட்டு அபிராமி டக்குன்னு ரேவதி கிட்ட, ரேவதி, இல்ல ரேவதி, நான் அப்புறமாய் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா ரேவதி சொல்றாங்க, என்ன ஆன்ட்டி இப்படி சொல்றீங்க, வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த இடத்துக்கு வர்றவங்கலாம் அபிராமிய பார்த்து, வணக்கம்மா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு போறாங்க. சோ இதெல்லாம் பார்த்ததோட ரேவதிக்கு ஷாக்கு. அப்ப ரேவதி அபிராமிய பார்த்து, உங்களை எதுக்காக இந்த கோவில்ல உள்ளவங்க எல்லாருமே பார்த்து இப்படி வணக்கம் சொல்லிட்டு வராங்க, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்டதும் ரேவதி கேக்குறாங்க, இங்க என்ன நடக்குது, எதுக்காக எல்லாரும் பார்த்து உங்களை வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதை கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, ரேவதி, நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சொல்லாத ஒரு ரகசியத்தை உன்கிட்ட சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லிட மாட்டே. ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க ஆன்ட்டி. அப்ப அபிராமி சொல்றாங்க, ரேவதி, நான் தான் ரேவதி, இது மாதிரி பரமேஸ்வரி அம்மா அம்மாவோட பொண்ணு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க ஆன்ட்டி, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க, உங்களை பார்த்தா பொய் சொல்ற ஆள் மாதிரி தெரியல. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். இது மாதிரி எதுக்காக இப்படி எல்லாம் சொல்றீங்க, உங்களோட பையன் வந்துட்டு வேற ஒருத்தர் இல்ல. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, ரேவதி, அதெல்லாம் ஒரு நாடகம், சாமுண்டீஸ்வரி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நாங்க போட்ட நாடகம். இது கேட்டதோட ரேவதிக்கு செம்ம ஷாக்கு. ரேவதி கேக்குறாங்க, என்ன ஆன்ட்டி இப்படி சொல்றீங்க, இங்க பாருங்க, என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. அப்ப அந்த இடத்துக்கு பரமேஸ்வரி வராங்க. பரமேஸ்வரி வந்துட்டு ரேவதி கிட்ட, ரேவதி, இது எல்லாத்தையுமே கோவில் திருவிழா முடிஞ்சதோட நாங்களே சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம், ஆனா அதுக்கான சரியான நேரம் வரல, எங்களை மன்னிச்சிடு ரேவதி. உண்மையாவே வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கிற ராஜா தான் என் பேரன் கார்த்திக். ஆனா சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அவனை வீட்டு விட்டு துரத்திடுவா. இதனால குடும்பம் பிரியறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் சொல்லல. ஆனா கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்தது எதுக்கு தெரியுமா, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து கோவில் கும்பாபிஷேகத்தை எந்தவித பிரச்சனைகளையும் இல்லாம நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவன் வந்தான்.
ஆனா மத்தபடி அவனோட நோக்கம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னதோட அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, நீங்க அம்மா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம், அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி ஏமாத்துனது ரொம்ப பெரிய தப்பு. இதனால அம்மா எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரியல. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசுறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ரேவதி உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடாத அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளயும் அம்மா கிட்ட நீங்க அஹ் அதான் கார்த்திக் அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரம் ஒத்துக்கிடுங்க, இல்லைன்னா இந்த பிரச்சனை ரொம்பவே பெருசாயிரும். அம்மாவோட கோவம் இதை விட அதிகமாகறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இது கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, ரேவதி கூடிய சீக்கிரம் நாங்க உண்மையை சொல்லிடுறோம் ரேவதி. இதை கேட்டதும் ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி போனதோட பரமேஸ்வரி அபிராமிய பார்த்து, நாச்சியா நீ எப்படி நாச்சியா ரேவதி கிட்ட மாட்டுன? அபிராமி சொல்றாங்க, அம்மா சாமுண்டீஸ்வரி கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப ரேவதி என்ன பார்த்துட்டா. பார்த்துட்டு வந்துட்டு நேரா ஃபாலோ பண்ணி வந்து நான் தான் ராஜாவோட அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட மருமகள்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் தான் கோவில்ல சந்திச்சேன், கடைசியில இப்படி ஆகிருச்சு. அப்ப பாட்டி சொல்றாங்க, சரி விடுநாச்சியா, நடந்தது நடந்துறதாவே இருக்கட்டும், எப்படியே ரேவதி போயிட்டு உண்மையை சொல்ல மாட்டான். சோ நம்ம எப்படியாவது வந்துட்டு கூடிய சீக்கிரம் உண்மையை சொல்லி இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு வழிய பார்க்கணும். இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரியும் நம்ம அபிராமியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. விருமன் நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்துட்டு, என்ன ஈஸ்வரி, உங்க அம்மா இந்த ராஜ சேதுபதி பரமேஸ்வரியாலதான் இறந்தாங்க அப்படிங்கிறத சுத்தமா மறந்துட்ட போல. இப்படி உங்க அம்மாவை அநியாயமா கொலை பண்ண குடும்பத்துக்குள்ளேயே நீ இப்படி சேர்ந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறது உனக்கு வெக்கமா இல்லையா பரமேஸ்வரி, சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கேட்டதோட சாமுண்டீஸ்வரி விருமனை பார்த்து, விருமா தேவையில்லாம வந்து நீ இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, மரியாதையா போயிடு. அப்ப விருமன் சொல்றாரு, நான் என்ன பிரச்சனை பண்றேன், உண்மையதானே சொல்றேன், உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல, உங்க அம்மா பொண்ணவங்க குடும்பத்துக்கூடயே சேர்ந்து இப்படி இருக்கேன்னு சொல்றேன், நீ எங்களை பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேசுறாரு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. அப்ப விருமன் சாமுண்டீஸ்வரிய எந்த அளவுக்கு தூண்டி விடணுமோ அந்த அளவுக்கு தூண்டி விட்டுட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம். சாமுண்டீஸ்வரி நேரா அம்மன் கிட்ட போய் நின்னு, எங்க அம்மா இறந்தவங்க காரணமான அந்த ஊருக்கு நான் மறுபடி வந்திருக்கேன், எனக்கு இங்க வரத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, எல்லாம் என் பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன், சீக்கிரம் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட என் ஊருக்கு நான் நிம்மதியா போகணும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி வேண்டுறாங்க. சந்திரா வந்து இத பார்த்துட்டு, அடியே அக்கா, எப்படியாவது கோவில் கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு நிம்மதியா ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ இந்த ஊரை விட்டு போகும் பொழுது மொத்தமா அவமானத்துலதான் நீ போக போற பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அபிராமிய என் புருஷன் கடத்திடுவாரு, அவளை வச்சு அந்த கார்த்திய உன்கிட்ட உண்மையை சொல்ல வைக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாருடி. உன் வீட்டுக்குள்ளேயே வந்து உன்னை பயங்கரமா ஒருத்தன் ஏமாத்தி உனக்கு சரியான ஆப்பு வச்சிருக்கான், இது தெரியாம நீ பெருசா கெத்தா ஆடிக்கிட்டு இருக்க, எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க சாமுண்டீஸ்வரி ஒரு ஏமாளி அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சந்திரன் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். Thank you for watching.